வான் கடந்தும் கடல் கடந்தும் வாழ்வாங்கு வாழும் என் முத்தமிழுக்கு முதல் வணக்கம். எனக்கு செந்தமிழ் ஊட்டிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் இரண்டாம் வணக்கம். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தன்ஷிகா செந்தில்குமார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும் எனும் திருக்குறளோடு என் தலைப்பான சிக்கனமும் சிறு சேமிப்பும் பற்றிய உரையை தொடங்குகின்றேன். பழங்காலம் தொட்டே நம் முன்னோர்களும் நம் முந்தைய தலைமுறையினரும் சிக்கனத்தின் இன்றையமையா தேவைகளையும் சேமிப்பின் அவசியத்தையும் அறிந்தவர்களாக வாழ்ந்து வந்துள்ளனர். அன்றைய அரசன் தொட்டு இன்றைய ஆட்சியாளர்கள் வரை சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து வருகின்றார்கள். தொடக்கத்தில் கேட்ட திருக்குறளை எந்த ஒரு மனிதனும் தம்மிடம் உள்ள பணத்தின், அதாவது பொருளின் அளவை அறிந்த செலவுகளை செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக செலவு செய்பவனிடம் அச்செல்வங்கள் இருப்பது போல் காட்சி தந்தாலும் பிறகு இல்லாமல் போய்விடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதையே அவர் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள்ள போல இல்லாகி தோன்றா கிடும் என்று கூறியுள்ளார். சரி, முதலில் சிக்கனம் என்றால் என்ன? செலவே செய்யாமல் இருப்பதா சிக்கனம்? அல்ல. அடிப்படை தேவைகளுக்கு செலவழித்து மீதியை சேமிப்பது தானே சிக்கனம். சிக்கனமாயிருப்பது கஞ்சத்தனம் என்றும், சேமிப்பை பற்றி பேசுபவன் இன்றைய பொழுதை வாழத் தெரியாதவன் என்றும் கூறும் அளவிற்கு இச்சமூகம் மாறியுள்ளது. தங்கமான புருஷன் எனும் தமிழ் படத்தில் ஆட்சி மனோரமா அவர்கள் மிகவும் கஞ்சத்தனமான வேடத்தில் நடித்திருப்பார். அதில் ஒரு காட்சியில் கோழியை கயிற்றால் தொங்க வைத்து அருகில் அமர்ந்து வெறும் சோறு உண்டு கொண்டு கரிசோறு உண்ணுமாறு நினைத்து ரசித்தும் ருசித்தும் உண்பார். எவரும் இத்தகைய சிக்கனத்தை எதிர்பார்க்கவில்லை. இதற்கு நேர்மாறாக சிலரோ தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து வரவுக்கு மீறிய செலவும், எதிலும் பிரம்மாண்டம், எல்லாவற்றிலும் ஆடம்பரமான பகட்டு வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறார்கள். நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது எனும் கண்ணதாசனின் வரிகள் தான் ஞாபகம் வருகிறது. எனவே அடிப்படை தேவையான கல்வி, உணவு, வீட்டு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு செலவழித்து ஆடம்பரத்தை குறைத்து எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும். எனக்கு ஒரு சிறுவனின் கதை தான் ஞாபகம் வருகிறது. தன் தந்தை மாதம் தந்தை 2 ரூபாயை கொண்டு ஒரு ஜோடி பறவை வாங்குவதை வழக்கமாக கொண்டு வந்திருந்தான். பின்பு அந்த பறவைகளின் எண்ணிக்கை பல ஆயிரமானது. அந்த சிறுவன் பறவைகளை பற்றி அனைத்தும் அறிந்தவனாக வளர்ந்தான். பிற்காலத்தில் அச்சிறுவனே இந்தியாவின் பறவை மனிதன் என்று அன்பாக அழைக்கப்பட்டான். ஆம், முனிவர் சலீம் அலி அவர்களின் கதைதான் இது. இது அவரே ஒரு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி எனும் நூலில் எழுதியுள்ளார். உலகத்தின் தலை சிறந்த ஆய்வாளர்களில் அவர் ஒருவராக இருப்பதற்கான காரணம் அவரின் சேமிக்கும் பழக்கமும் அதை செலவு செய்த விதமும் தான். எனவே சிறுவயது முதலே மாணவர்களுக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சிக்கனமும் சிறு சேமிப்பும் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பணத்தை மட்டுமல்லாமல் மின்சாரம், நேரம், தண்ணீர் ஆகியவற்றையும் நாம் சரியாக பயன்படுத்தி சேமித்தோம் என்றால் நம் வீடும் நாடும் முன்னேறும். அமெரிக்காவில் பல சேமிப்பு திட்டங்கள் உள்ளன. 529 சேமிப்பு திட்டம், கவற்றல் சேமிப்பு திட்டம், தனிநபர் ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் என இன்னும் பல சேமிப்பு திட்டங்கள் உள்ளன. நாம் இந்த சேமிப்பு திட்டங்களை சரியாக பயன்படுத்தினோம் என்றால் நம் அவசர காலகட்டத்திற்கு இது ஒரு ஆயுதமாகவும் விளங்கலாம். சிக்கனம் வீட்டை காக்கும், சிறு சேமிப்பு நாட்டை காக்கும். சிறுக கட்டி பெருக வாழ், சிறுதுளி பெருவெள்ளம் போன்றவை வெறும் பழமொழிகள் மட்டுமல்ல, நம் வாழ்வின் தத்துவங்கள். நான் இந்த உரையில் ஒரு சபதம் எடுக்கின்றேன். இன்று முதல் நான் ஒரு செலவையாவது குறைத்து அதை ஒரு சேமிப்பாக மாற்றி காட்டுவேன் என்று. நீங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.